ஓம் முருகா சரவணபவ. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நினைக்கக்கூடிய அனைத்து நல்ல காரியம் இனிதே நடக்க சொந்த கடவுளான நம்மளுடைய கந்த கடவுள் முருகரப்பருக்கு நான் இனிதே பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நம்மளுடைய இன்னொரு சேனல் அஸ்ட்ராலஜி சேனல் 5 இருக்கு. அதில் நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ தான் இப்போ திரும்ப கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த வருடம் எப்போ வருதுன்னு பார்ப்போம். கோல்டன் 24 மினிட்ஸ் பவர்ஃபுல்லாக இந்த வருடம் தொடக்கத்திலே நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் வருது. ஜனவரி 1ஆம் தேதி மிட்நைட்டு 11:34 11:54, அதாவது 12 மணி வரைக்கும் மிட்நைட். அந்த 1ஆம் தேதி முடிகிற நேரத்தில் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் முடியுது. ஸோ கேட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன், அபிஜித் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு நடுவில் வரக்கூடியது தான் அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இறக்கையில் ஒழிச்சு வச்சிருக்காரு. ஸோ கேட்ட வேண்டுதல் நம்மளுடைய அடுத்த அபிஜித் நட்சத்திரம் நம்மளுடைய புண்ணிய சக்திக்கு ஏற்றாப்புக்கும் அவ்வளோ சீக்கிரம் நடக்கும். அந்த கோல்டன் பவர்ஃபுல் 24 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருட தொடக்கத்திலே நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், 2 நெய்தீபம் ஏற்றி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி 24 நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது அனைத்துமே நடக்கும். வேணாலும் வேண்டலாம். நீங்கள் எந்த நாளைக்கு சந்திர தரிசனம் இருக்குது. மார்கழி மாதம் வரக்கூடிய சந்திர தரிசனம் புத்தாண்டோடு சேர்ந்து வாய்ப்புகள் ஒரு முறை தான் வரும். இதை விட்டால் அடுத்த வருடம் தான் நம்ம காத்திருக்கணும். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.